அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. சமாதானத்தின் முக்கியத்துவம் பற்றிய அநேக வேத வசனங்கள் உள்ளன. சமாதானத்தை பெற தொடர்ந்து முயற்சிக்குமாறு வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சமாதானத்தை பெற விரும்பினால், உண்மையிலேயே நீங்கள் சமாதானத்தை பெற விரும்பினால், அதை போதிய அளவுக்கு நீங்கள் பெற வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். இன்றைய உலகில் உள்ள சிலவிதமான கோபம் பற்றி இப்போது நாம் பேசுவோம். யாராவது உங்கள் உணர்வுகளை வீணாக புண்படுத்தினால் உங்களுக்கு கோபம் வரும். அதை சரியாக கையாண்டு அதிலிருந்து விடுபடுங்கள். சிலர் தங்கள் மனதில் ஆழமான கோபத்தோடு இருக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்கிறேன், அநேக மக்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதுபடுத்தி கோபமாக இருக்கிறார்கள். அது மிக தவறானதாகும். அது அவர்களை மண்ணுக்குள் புதைத்துவிடும். அவர்களை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டார்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நமது ரகசியங்கள் தான் நம்மை நலிவடைய செய்கின்றது. அந்த விஷயங்களை நாம் சரியாக கையாண்டு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும். உங்கள் வாழ்வில் உள்ள அந்த இருட்டான பகுதிக்கு தேவனை அழையுங்கள். அதிலிருந்து விடுபடுங்கள். முன்பு என் கோபத்தால் எதையும் நான் பெரிதாக்குவேன். கோபம் மிக கொடுமையானது. அதனால் நம் வாழ்வில் நாம் பைத்தியமாவோம். தேவ் அதிகமாக கால்ஃப் விளையாடியதால் நான் பைத்தியமானேன். தேவ் அதிகமாக டிவியில் விளையாட்டை பார்த்ததால் நான் பைத்தியமானேன். என் பிள்ளைகள் குழப்பம் செய்தால் நான் பைத்தியமாவேன். சிலர் என்னிடம் சரியாக நடந்து கொள்ளாததால் நான் பைத்தியமாவேன். வேறு சிலரால் வேறு சிலவற்றில் பைத்தியமானேன். என்னை பைத்தியமாக்குவதை எல்லோரும் நிறுத்த வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் வரும் ஒருவர் தன் மனைவியை துன்புறுத்துவார், அவளை அடித்து காயப்படுத்துவார். ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அவர் சொல்ல, நீ தான் என்னை அடிக்க வச்சுட்டேன்னு. என் வார்த்தையில் நீங்கள் நீடித்திருந்தால் நீங்கள் உண்மை அறிவீர்கள். அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். நமது வாழ்வில் நிகழும் பல்வேறு இரண்டு நிகழ்வுகளின் போது தேவன் நமக்கு உதவுமாறு அவரை நாம் அழைக்க வேண்டும். பிறகு நம் குணத்தை மாற்றிக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நான் எப்போதும் அதிகமாக கோவப்படுவேன். நேர்மையாக சொன்னால் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது மிகவும் கடினம். எனது தனிப்பட்ட செலவு மிக அதிகமாகும். நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். உண்மையிலேயே என் குழந்தை பருவத்திலிருந்தே நான் ஒரு கோபக்காரி. எனது கோபம் மிக ஆழமானது. ஏனென்றால் என் குழந்தை பருவத்தில் நான் தவறாய் நடத்தப்பட்டேன். என் குழந்தை பருவம் திருடப்பட்டது. நான் ஒரு குழந்தையாக எப்போதும் இல்லை. அது நான் தவறாக நடத்தப்பட்டதால் மட்டுமல்ல, என் வளர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு அவமானத்துக்குரியது. ஒரு அவமான சின்னமாக நான் இருந்தேன். என் தந்தை என்னிடம் தவறாக நடந்ததால் என் வாழ்க்கை அவமானத்தோடு தொடங்கியது. பிறகு ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். அப்போது நான் நினைத்தேன், என்னிடம் ஏதோ தவறு இருப்பதால் தான் என் தந்தை இப்படி நடந்து கொள்கிறார். எனவே அது என்னுடைய தவறுதான் என்று நினைத்தேன். அது என் தவறுதான். பல ஆண்டுகளாக அது என் தலையில் ஒலிக்கிறது. என்னிடம் என்ன தவறு? என்னிடம் என்ன தவறு? என்னிடம் என்ன தவறு? நான் வீட்டை விட்டு வெளியேறியதால் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்தேன். ஆனால் அது என்னை விட்டு நீங்கவில்லை. எனவே தேவனிடம் அதை ஒப்படைப்பது நல்லது என்று நினைத்தேன். அதனால் பரிசுத்த ஆவி நமது பிரச்சனைகளின் காரணத்தை தெரிவிக்கும். அதை நாம் புரிந்து கொள்வது ஒரு அற்புதமாகும். அதை நாம் தோண்டி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. தேவனிடம் கேட்டால் அவர் அதை காட்டுவார். தேவனிடம் அதை காண்பிக்கும்படி கேளுங்கள். என்னிடம் ஏதோ ஒரு தவறு இருந்தது. அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. நான் தேவனை நேசிக்கிறேன். திருச்சபைக்கு செல்கிறேன். மென்மையாக இருக்க விரும்புகிறேன். நான் நன்றாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என் பிரச்சனை எனக்கு தெரியவில்லை. உதாரணமாக, பிறரிடம் கருணை காட்டுவது எனக்கு கடினமாயிருந்தது. எல்லோரிடம் கடினமாக பேசுவேன். எனக்கென்று சில விதிகள் இருந்தன. என்னை நீங்கள் கவனிக்காவிட்டால் நான் குழப்பம் அடைவேன். என்னோடு இருப்பது உங்களுக்கு கடினமாய் தெரிகிறதா? என் நன்மைக்காக இங்கே யாராவது நான் சொல்வதை கவனமாய் கேட்டால் நான் என்ன பேசுகிறேன் என்பது புரியும். ஒருவேளை யாரோ ஒருவரோடு வாழ்வது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம்.
என் கூட்டம் பாதையில் கூட நின்று போயிருக்கிறது. நீங்கள் என்னை போன்றவரா அல்லது தேவை போன்றவரா? ரெண்டையும் சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். பிறகு அதற்கான காரணத்தை அவர் கூறினார். தேவனே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் இருதயம் ஏன் கடினமாக உள்ளது? உண்மையிலேயே நான் மென்மையாக இருப்பதற்கு பயந்தேன். ஏனென்றால் நான் எங்கே சென்றாலும் தவறாக நடத்தப்படுவேன் என்று நினைத்தேன். என்னை மெய்ப்பித்து காட்டுவதற்காக தேவனை விசுவாசித்தேன். ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து என்னை கீழே தள்ளி விடுவார்களோ என்று பயந்தேன். நமது அட்டவணையின்படி நாம் காரியங்களை செய்வோம். அதன் பிறகு தேவனின் உதவியை நாம் கேட்பது சரியாக இருக்கும். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்குமா? இல்லை என்று நான் சொல்வேன். இல்லை, அது நடக்காது. நாம் எல்லோரும் தினமும் ஒரு குழியை வெட்டுகிறோம். இங்கு நான் அவமானத்தோடு உள்ளேன். என்னையே எனக்கு பிடிக்கவில்லை. பிறகு எப்படி மற்றவர்களை எனக்கு பிடிக்கும்? நம்மிடம் இல்லாததை நாம் பிறருக்கு கொடுக்க முடியாது. தேவை நான் சரியாக நேசிக்கவில்லை. என்னையும் நான் நேசிக்கவில்லை. மக்களையும் நான் நேசிக்கவில்லை. எல்லோரிடம் தவறை கண்டேன். ஏனென்றால் என்னிடம் தொடர்ந்து தவறுகள் இருந்தது. மற்றவர்களிடம் என்னால் கருணை காட்ட முடியவில்லை. ஏனென்றால் தேவனிடமிருந்து எப்படி கருணையை பெறுவதென்று நான் அறியவில்லை. என் நிலைமை மிக கடினமாயிருந்தது. ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் சரியானபடி என்னால் பல காரியங்களை செய்ய முடியவில்லை. நான் குற்ற உணர்வோடு இருந்தேன். பலரால் நான் நிராகரிக்கப்பட்டேன். எனவே என் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. பிறகு அதிலிருந்து மீண்டேன். ஆனால் மீண்டும் பாவம் செய்தேன். அப்படியாக பல ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன். 37 ஆண்டுகள் நான் அப்படி இருந்தேன். இப்போது நான் விடுதலையோடு உள்ளேன். ஆமென். இப்போது நான் மாறிவிட்டேன். உள்ளபடியே நீங்கள் என்னை பைத்தியமாக்க விரும்பினாலும், நீங்கள் அதில் வெற்றியடைந்தாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது. ஏனென்றால் அந்த ஆபத்தை நான் அறிவேன். உடனே எனது வாயை திறந்து நான் கேட்பேன், தேவனே, இது என்னை மிகவும் புண்படுத்துகிறது. அதனால் என் தைரியம் குறைகிறது. உம்மை விசுவாசிக்கிறேன். பிறருக்கு நான் எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதென்று எனக்கு அறிவியும். ஏனென்றால் பல வருடங்கள் நான் போராடி உள்ளேன். அது என்னை கொல்வதற்கு நிகராகும். இப்போது ஒரு கிறிஸ்தவராக போராடுவதை நான் அறிந்துள்ளேன். தேவனை போல் போராடவும் நான் அறிந்துள்ளேன். ஆமென். பொதுவாக நமது வாழ்வில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அதை நாம் மூடி மறைக்க முயற்சிப்போம். ஆனால் அதை கையாள விரும்ப மாட்டோம். நம் வாழ்வில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால் உடனே நாம் தேவனிடம் நெருக்கமாக இருப்போம். அவர் அதை சரி செய்ததும் அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்போம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. பல சந்தர்ப்பங்களில் நான் என்னுடைய ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது அதிலிருந்து துர்நாற்றம் வீசும். அதன் கதவை மூடுவேன். அடுத்த வாரம் அப்படி இருக்காதுன்னு நினைப்பேன். மீண்டும் ஃப்ரிட்ஜை திறப்பேன். அழுகிய துர்நாற்றம் அதில் வீசும். அது மிக மோசமாக இருக்கும். பிறகு அதில் இருக்கும் சில பொருட்களை வெளியே எடுத்து வைப்பேன். ஆனால் அவை காணாமல் போய்விடும். அதற்கு என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். அதன் மூலம் என் பிரச்சனை தீர்ந்துவிடும். உங்களில் சிலர் என்னைப் போலவே துர்நாற்றத்தை போக்க வாசனை திரவியத்தை அடிப்பீர்கள். ஆனால் நான் அந்த ஃப்ரிட்ஜை வேண்டாம் என்று ஒதுக்கிவிடவில்லை. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியே எடுக்கவில்லை. முதலில் அதை சீராக வைத்தேன். காய்கறிகளை வெளியே வைத்தேன். பழங்களை வெளியே வைத்தேன். அப்போதுதான் அந்த ஃப்ரிட்ஜின் கீழ்ப்பகுதியில் ஒரு துவாரம் இருந்ததை பார்த்தேன். அந்த ஃப்ரிட்ஜ் இன்று உள்ளது போல் நவீனமானதல்ல. அது மிக பழையது. அது ஒரு குழப்பமான விஷயம். அந்த துவாரம் இருந்ததை நான் 5 ஆண்டுகளாக கவனிக்காமல் இருந்து விட்டேன். வழக்கமாக நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ட்ரெஸ் அணிவோம், திருச்சபைக்கு செல்வோம், தேவனை போற்றுங்கள் என்போம். இந்த வழியாக திருச்சபைக்கு போவோம், இந்த வழியே திருச்சபைக்கு போவோம், இந்த வழியில் திருச்சபைக்கு போவோம். ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் இந்த வழியாக தான் வீட்டுக்கு திரும்புவோம், இந்த வழியாக தான் வீட்டுக்கு திரும்புவோம், இந்த வழியாக தான் வீட்டுக்கு திரும்புவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கேளுங்கள்.
தேவன் சொல்கிறார், இதுதான் உங்களை சுத்தப்படுத்துவதற்கான நேரம். முதலில் உங்கள் வாசனை ஸ்ப்ரேயை எரியுங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள ஆழமான இருண்ட பகுதிக்கு வருமாறு பரிசுத்த ஆவியை அழையுங்கள். பிறகு சொல்லுங்கள், தேவனை, நான் புண்படுவதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நான் ஏமாற்றத்தோடு வாழ மாட்டேன். என் குணத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன். என் பிரச்சனைக்கான மூல காரணத்தை எனக்கு தெரிவிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன். ஆமென். நமது நாட்டின் நலனுக்காக நமது அரசியல்வாதிகள் எல்லோரும் ஜெபித்தால் அது எப்படி இருக்கும்? ஒரு ஜெப கூட்டத்தில் அவர்கள் சொல்வார்கள், தேவனே, இந்த உலகில் இன்று நடைபெறும் வன்முறைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? எங்கள் பள்ளிகளில் என்ன தவறு என்று காட்டுவீராக தேவனே. ஓ ஓ ஆமா, அந்த 10 கட்டளைகள், அதை பள்ளிகள்லேருந்து எடுத்துட்டோம். அதை பார்க்குறவங்க யாரும் புண்படக்கூடாதுன்னு அப்படி நாங்கள் செஞ்சோம். அது ஏன் தெரியுமா? இது போன்ற பிரச்சனைக்கான ஒரு குழு எங்களிடம் உள்ளது. அது ஒரு விசேஷமான குழு. மேலும் எங்களிடம் ஒரு ஆய்வு குழுவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு வல்லுநர் குழுவும் உள்ளது. நமக்குள்ள சில பிரச்சனைகள் தொடர்ந்து மேலும் மேலும் அது மோசமாகிவிடும். அதற்கான விடை தேவனிடம் உள்ளது. அதை நீங்கள் அறிந்து செயல்படுத்துங்கள். அதை முதலில் செய்யுங்கள். சிலரிடம் உள்ள தவறுகள் ஒரு குழந்தை ஜெபிப்பதை தடுத்துவிடும், அல்லது அவர்கள் கையில் உள்ள பைபிளை பறித்துவிடும். அது ஏன் தெரியுமா? நான் ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்தவராக இருக்க தீர்மானித்துள்ளேன். ஆனால் அப்படி இருக்க முடியவில்லை. என் குழப்பங்களின் மீது வாசனை திரவியங்களை ஸ்ப்ரே செய்வதன் மூலமாக யாரையும் நான் மாற்றவே முடியாது. இந்த உலகம் முழுவதும் காயப்பட்டிருப்பவர்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் பிறருக்கு உதவ தயாராகி உள்ளார்கள். ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியுமா? ஒரு குருடனால் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் நற்செய்தி வேடிக்கையானது. உங்கள் வீட்டுக்கு சென்று ஒரு நல்ல ஜெபத்தை ஜெபியுங்கள். தேவன் உங்கள் குறைகளை விலக்கி வைப்பார். பிறகு நல்ல விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். முதலில் இது நல்லதா இல்லாவிட்டாலும் பிறகு போக போக அது நிச்சயமாக சரியாகிவிடும். அது ஏன் தெரியுமா? பிறகு என்பது வரப்போவது. உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். இன்னும் 1 வருடம் கழித்து இப்போது உள்ளது போல் நீங்கள் இருக்க விருப்பமா? ஆக இந்த வருடம் அதன் வழியில் செல்லட்டும். புரிகிறதா? என்று வீட்டுக்கு செல்லுங்கள். இந்த வருடம் போகிறபடியே போகட்டும். நாம் ஆழமாக சென்று குழப்பங்களின் வேரை அறிவோம். அதில் இருக்கும் களைகளை எல்லாம் அகற்றுவோம். நம்மிடமுள்ள தவறான குணத்தை கையாள்வதில் நமது பெரும்பாலான வாழ்நாளை கழிக்கின்றோம். இருந்தாலும் அதற்கான மூல காரணத்தை நாம் அறியாமல் உள்ளோம். முன்னேறுங்கள். தேவனிடம் எப்படி நீங்கள் கேளுங்கள், தேவனே, என் உணர்ச்சியை நான் ஏன் சுலபமாக எடுக்கிறேன்? நான் ஏன் அதிகமாக மற்றவரை பற்றி புறம் கூறுகிறேன்? நான் ஏன் மற்றவர் மீது பொறாமைப்படுகிறேன்? மற்றவர் பதவி உயர்வு பெற்றால் நான் ஏன் பைத்தியமாகிறேன்? நான் பாதுகாப்பின்றி இருந்தால் ஏன் அப்படி உள்ளேன்? நமது வாழ்வை பிறர் தீர்மானிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நம்மிடம் உள்ள தவறுதான் நம்மை அப்படி நினைக்க வைக்கிறது. என்னிடம் உள்ளதை விட அதிகமாக வைத்திருப்பவர் மீது நான் பொறாமைப்பட்டால் ஏன் வருகிறது அந்த பொறாமை? மற்றவர்களை பார்த்து நான் பொறாமைப்படும் நேரங்களில் என்னிடம் நான் பேசுவேன், என்னிடம் நான் விவாதிப்பேன். அப்போது நான் என்ன சொல்வேன் தெரியுமா? ஜாய்ஸ், இது ஒரு சூப்பர் முட்டாள்தனமாக உள்ளது. ஜாய்ஸ், உன்னால் எப்படி எல்லார் மீதும் பொறாமையாக இருக்க முடிகிறது? உன்னால் எப்படி
பிறர் மீது பொறாமையாக இருக்க முடிகிறது. நம் ஒவ்வொருவருக்குமான திட்டம் தேவனிடம் உள்ளது என்பதை அப்போது நான் நினைப்பேன். பிறருக்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது என் வேலை அல்ல. அதற்கு எனக்கு நேரமும் கிடையாது. எனக்கு அவர் என்ன செய்கிறார் என்பது மட்டும்தான் என் எதிர்பார்ப்பு. பிசாசுக்கு பதில் சொல்வதை அறியுங்கள். உங்கள் தலையில் அவன் பொய்களை வைத்தால் அது உங்களை நம்ப வைப்பதாக இருக்கும். அப்போது வாய் விட்டு சொல்லுங்கள், தேவன் என் பதவி உயர்வுக்கு பொறுப்பு. அவர் ஒன்றை உயர்த்துவார், மற்றொன்றை கீழே இறக்குவார். என் வார்த்தையை அறிந்தவர்கள் விசுவாசத்தோடு பேசுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாயினால் தேவனின் வார்த்தையை எப்படி சத்தமாக பேசுவதென்று முதலில் அறியுங்கள். பல வருடங்கள் நான் திருச்சபையில் இருந்ததால் அநேக விஷயங்களை அறிந்தேன். என் வீட்டை சுற்றியபடி என்னோடு நான் பேசுவது முட்டாள்தனமானது என்று அப்போது நினைத்தேன். ஆனால் என்னோடு பேசினேன், இப்படித்தான் பேசினேன். என் வாழ்வில் மிக நலிவடைந்து நான் களைத்து விட்டேன். ஆமா 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 அதுதான் நான். எல்லாத்திலையும் நான் ரொம்ப தவறாக இருக்கேன். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாய் இன்னும் காப்பாற்றப்படவில்லையா? சொல்லுங்கள். உங்கள் ரட்சிப்பு உங்கள் வாயை அடைந்துள்ளதா? என்னிடம் தேவன் சொன்ன ஒரு விஷயத்தை இப்போது உங்களிடம் சொல்கிறேன். அவர் சொன்னார், ஜாய்ஸ், முதலில் உன் வாயை காப்பாற்ற வேண்டும். உன் ரட்சிப்பு இன்னும் உன் வாயை அடையவில்லை. என்னிடம் உள்ளதை எல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. நான் மகிழ்ச்சியோடு இருக்க எனக்கு கட்டுப்பாடு அவசியம் என்றால் அது ஏன்? எப்போதும் என் வழியில் தான் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்றால் அது ஏன்? என் பிரச்சனைக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும், நீங்களும் தான். நீங்கள் கோபமாக இருந்தால் இப்படி சொல்லுங்கள், நான் கோபமாக உள்ளேன். அடிக்கடி நான் பைத்தியமாகிறேன், அது சரியல்ல. தேவன் அதை விரும்பவில்லை. தேவனே அதன் மூல காரணத்தை எனக்கு அறிவியும். நான் மாறிட விரும்புகிறேன். எனக்கு மாற்றம் தேவை. நான் பழைய பழக்கங்களை கைவிடாமல் அதன் மீது ஒரு மதம் சார்ந்த முத்திரையை போட முடியாது. நான் திருச்சபைக்கு செல்கிறேன். இன்றைய உலகில் உள்ள ஒரு மகத்தான பிரச்சனையை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறுகிறார்கள், ஆனால் யாரும் அப்படி இருப்பது இல்லை. இந்த உலகில் சிறுமியான கிறிஸ்தவர்கள் சிலர் உள்ளனர். லூக்கா 5வது அதிகாரம் சொல்கிறது, ஒருவனும் புதிய ஆடையை பழைய ஆடையோடு இணைக்க மாட்டான். ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய குடுவையில் ஊற்ற மாட்டான். நமது உள்மனம் மாறாத போது நாம் விரும்புவதை செய்யவே முயற்சிக்கின்றோம். பிறகு பழைய மதம் சார்ந்த குணத்தை நம் மனதில் மூடி மறைக்கிறோம். எனவே நீங்கள் பழைய மனிதனை விட்டு புதிய மனிதனை தரியுங்கள். கோபத்தை எறியுங்கள், அன்போடு இருங்கள். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். தேவனின் கருணையும் கிருபையும் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எனவே நீங்களாக எதையும் செய்யாதீர்கள். உங்கள் வீட்டுக்கு சென்றதும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள். இப்படி சொல்லுங்கள், தேவனே, தெளிவாக நான் சொல்கிறேன், நீர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. என் சுய கட்டுப்பாடு மட்டும் போதாது, என் மன உறுதி மட்டும் போதாது, தேவனை தவிர வேறு எதுவும் எனக்கு உதவாது. நீங்கள் தேவனிடம் உதவி கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் எதுவும் செய்யவில்லையே என்று நீங்கள் உணரலாம். அப்போது நீங்கள் உறுதியோடு இருந்து சொல்ல வேண்டும், தேவனே, நான் மாம்ச இச்சைப்படி இல்லை, எனது பிரச்சனை என்னவென்று எனக்கு காட்டும். எனக்கு தேவைப்படும் கிரியை செய்யுமாறு உம்மிடம் நான் கேட்கின்றேன். கிருபை பற்றி நிறைய போதிக்கிறேன். கிருபை என்பது முயற்சிக்கு எதிரானதல்ல, அது சுயநலத்துக்கு எதிரானது. நாம் ஒரு முயற்சி செய்கிறோம், ஆனால் தேவனின் அன்பை பெறாமல் உள்ளோம். தேவன் என்னை நேசிக்கிறார், நான் எப்போதும் உள்ளபடியே உள்ளேன். அவர் அன்பை பெற நான் மாற வேண்டியதில்லை. அவரை நேசிப்பதால் நான் மாற விரும்புகிறேன். அவரின் மேன்மையான பிரதிநிதியாக இருக்க விரும்புகிறேன். நான் கோபத்தில் நீடித்திருப்பேன். ஒரு வாரத்தில் 2, 3, 4 முறை கூட கோபமாக இருப்பேன். ஆனாலும் நான் பரலோகம் செல்வேன். அங்கு நான் நல்ல விதமாக செல்ல விரும்புகிறேன். பின்வாசல் வழியாக நான் பரலோகம் செல்வதையும் அங்கே ஒரு கிண்டர்கார்டன் குழந்தையை போல் இருப்பதையும் நான் விரும்பவில்லை. ஆமென். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களில் அநேகம் பேர் தேவனை குறித்து கவலையோடு இருக்கிறீர்கள். கடந்த சனிக்கிழமை காலை இங்கு நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த அநேக விஷயங்களை
நான் மீண்டும் உறுதி செய்தேன், அதை பற்றி இன்று நான் போதிக்கப் போவது இல்லை. இந்த உலகில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் 70 மொழிகளில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது போதும் எனக்கு. அதை நீங்கள் கேட்பது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவில் விசுவாசியாக இல்லாவிட்டால் இன்றே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் இல்லாமல் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அக்கறையுள்ள ஒரு கிறிஸ்தவராயிருங்கள், பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவராயிருங்கள், ஆவியின் கரையில் சஞ்சரிக்கும் ஒரு கிறிஸ்தவராயிருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைக்கான காரணத்தை முதலில் அறியுங்கள். பிறர் மீது பழி போடுவதை நிறுத்துங்கள். உங்கள் நடத்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவவும் உங்களை மாற்றவும் சத்தமாக தேவனிடம் கேளுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்வார். இதோ இப்போது இங்கு உள்ளவர்களும் இந்நிகழ்ச்சியை டிவியில் பார்ப்பவர்களும் இவ்வாறு ஜெபியுங்கள். தேவனே, உமது விருப்பப்படியே நான் இருக்க விரும்புகிறேன். அது என்னவாகும் என்று எனக்கு தெரியாது. நான் எதை காண்பேன் என்றும் எனக்கு தெரியாது. அநேக விஷயங்களில் நான் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். அது பிறரது தவறு என்று நான் நினைத்தேன். ஆனால் அது உண்மையில் என் தவறு. என் தவறுகளுக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது மற்றவர்களின் வேலை அல்ல. உம்மிடம் கேட்கிறேன் தேவனே, ஒருவேளை நான் பின்வாங்கி சென்றாலும் என்னை கவனிக்காதீர். அப்படித்தான் நான் ஜெபிப்பேன். உம்மை கேட்கிறேன் தேவனே, நான் எப்படி என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியே நான் இருக்க எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். தேவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய மாட்டார், வழங்க மாட்டார். 37 வருடங்கள் அதை நான் தொடர்ந்து சொன்னேன். ஆனால் அது ஒரு அற்புதமான பயணம். அநேக கிறிஸ்தவர்கள் சலிப்போடு இருப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், அவர்களின் அன்றாட வாழ்வில் தேவனோடு அவர்கள் தொடர்பு கொள்வதில்லை, தங்களை வழிநடத்த அவரை விடுவதில்லை. அவர் ஆறுதல் அளிப்பார், ஊக்கப்படுத்துவார், அதே சமயம் அவர் கண்டிப்பார், எச்சரிப்பார். என் நற்செய்திகள் ஆறுதலானது என்று நம்புகிறேன். உங்களுக்கு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். ஆனால் அதில் திருத்தமும் ஆறுதலும் உங்களுக்கு தேவைப்படும். அப்படித்தான் எங்கள் போதனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுபோன்ற ஒரு கட்டிடத்திற்கு ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டியதில்லை. நீங்கள் அருமையானவர்கள். அப்படி வந்தால்தான் உங்கள் வாழ்வு மகத்தானதாக இருக்கும் என்று பிறர் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முட்டாள்தனமானது. அது வேலை செய்யாது. மாறாக அது சந்தையில் வேலை செய்ய வேண்டும், மளிகை கடையிலும், நமது இல்லத்திலும், நமது நல்ல நாளிலும், மோசமான நாளிலும். சில கோபமான குடும்பத்திலிருந்து சில கோபமான மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் கோபம் வளர்வதை மட்டுமே அறிந்துள்ளார்கள். சில நேரங்களில் நாம் அறிந்ததை அறியாதது போல இருப்பது நல்லது. என் தந்தை கோபமானவர், எல்லாவற்றையும் கோபத்தோடு கையாள்வார். எனவே நானும் எல்லாவற்றையும் கோபத்தோடு கையாண்டேன். என் பிள்ளைகளையும் கோபப்படுத்தினேன். நீங்கள் கோபமுள்ளவர் என்றால் உங்கள் கோபத்தின் மூலம் உங்கள் மனைவி அதிகமாக செலவழிப்பதை குறைக்க முடியுமா? அது எப்படி மூடி மறைப்பது என்று அவளுக்கு தெரியும். உங்கள் கோபத்தின் மூலம் உங்கள் கணவர் அதிக நேரம் டிவி பார்ப்பதை தடுக்காதீர்கள். உங்கள் மைத்துனர்களிடம் கோபப்படுவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துமஸ் அன்று வீட்டுக்கு வருமாறு அழையுங்கள். நான் சொல்வது சரிதானே? என்னுடன் நீங்கள் கிறிஸ்துமஸ் அன்று இல்லை என்றால் என்ன நடந்துவிடும்? என்னவென்று சொல்கிறேன்? என் பிள்ளைகளை நான் சுதந்திரமாக நடத்துவேன். அவர்களிடம் சொல்வேன், நீங்கள் விடுமுறையை மகிழ வேண்டும். அதற்காக எந்த ஒரு விதியையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சியானது. உங்களால் 1 மணி நேரம் இருக்க முடிந்தாலும் வாருங்கள், 30 நிமிடங்கள் இருக்க முடிந்தாலும் வாருங்கள், நாள் முழுவதும் இருப்பதானாலும் வாருங்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வேறு சிலரிடமிருந்து அழைப்பு வந்தால் அவர்களை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் என் விடுமுறை வெறுப்போடு கழியும். நேர்மையாக சொல்கிறேன், உங்களில் சிலருக்கு விடுமுறை கழிப்பது கடினமாக இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேண்டியவர்களை திருப்திப்படுத்த ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு, ஒரு ஊரிலிருந்து வேறு ஊருக்கு நீங்கள் சென்றபடி இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மகிழ்ச்சியின் நிலைமை என்ன? ஒவ்வொரு கிறிஸ்துமஸின் போதும் பிறருக்கு பரிசுகள் வழங்கி கிறிஸ்துமஸை பிரமாதமாக கொண்டாடுவதற்காக நீங்கள் யாரும் கடனாளியாகாதீர்கள்.
ஹல்லேலூயா. நம் தேவைகள் நிறைவேறாத போது நமக்கு கோபம் வரும். என் தேவையை நீ நிறைவேற்றி என்போம். அது ஏன் தெரியுமா? நான் விரும்புவதை இன்னும் அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து நீண்ட காலம் நான் பைத்தியமாக இருந்திருக்கிறேன். முடிவில் என்னை நானே ஆசீர்வதித்தேன். நான் விளையாடவில்லை. நான் விரும்பியபடி தேவன் எனக்கு ஒரு பரிசை வழங்காவிட்டால் மகிழ்ச்சியாக நான் வெளியே சென்று அதை வாங்குவேன். புரிகிறதா? நாம் விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒரு கிறிஸ்தவராக பல வழிகளில் ஒரு போராட்டத்தை போராடுவோம். அது நீங்கள் நினைப்பதற்கு மாறாக இருக்கும். உதாரணமாக, நாம் ஒரு கிறிஸ்தவராக போராடும் போது தேவனை விசுவாசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவுமாறு அவரை வேண்டுவோம். நாம் தேவனை விசுவாசித்தால், உண்மையாக அவரை விசுவாசித்தால், நமக்கு நன்மையும் சமாதானமும் அவர் வழங்குவார். எனவே நீங்கள் போராட வேண்டி இருந்தால் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக போராடுவதில் உறுதியாயிருங்கள். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.